தமிழகத்தில் உள்ள அரசு ஒப்பந்ததாரர்கள் தொடர்புடைய 50 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மாநில அரசுக்கு ஆதரவாக உள்ள நபர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை, நெல்லை, திருச்சி, கோவை, மதுரை, ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் KM இன்ஜினியரிங், எக்கோ புரொடக்ஷன் ஆகிய இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. ரத்னா என்பவர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 3 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. திருச்சியில் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, அரசு பணிகளுக்கான ஒப்பந்ததாரர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இதேபோல் நெல்லையில் அரசு ஒப்பந்ததாரரான RS முருகனுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பழையபாளையம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் அரசு ஒப்பந்ததாரர் சத்தியமூர்த்தி, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் திமுக அபிமானியான தனசேகர் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. தனசேகருக்கு சொந்தமான இடங்களில் 2 கோடி ரூபாய் வரை பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிகிறது. இதர பகுதிகளில் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வரும் நிலையில் நெல்லையில் 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனை நள்ளிரவில் முடிவுக்கு வந்தது. சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன.